ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா விட்டமினுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 8BC அப்படின்னு ஷார்ட்கட்ல சொல்லுவாங்க. 8BC அப்படின்றது இந்த 8B அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? பி விட்டமின்ல ஒரு 8 பிரிவுகள் வந்து இருக்கும். அந்த ஷார்ட்கட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். தயங்காம ரைட்டா நில்லு, பையில இருக்க பால போடு சட்டுனு, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான ஷார்ட்கட். தயங்காம அப்படின்னா B1 தயமின், ரைட்டா அப்படின்னா ரைசோப்ளோவின், நில்லு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நியாசின், அதுக்கப்புறம் பையில் அப்படின்னா B6 பைரிட் ஆக்சின், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பால்னு இருக்கா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோட்டின் B7, B9 வந்து பாத்தீங்க அப்படின்னா போலிக் அமிலம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சட்டுனு சைனோகோபலமைன். ஓகேவா? B12 வந்து பாத்தீங்கன்னா சைனோகோபலமைன். அப்ப B1 வந்து பாத்தீங்கன்னா தயமின், B2 வந்து ரைபோஃப்ளோவின், B3 நியாசின், B6 பைரிட் ஆக்சின், B7 வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின், B9 வந்து பாத்தீங்கன்னா போலிக் அமிலம், B12 வந்து பாத்தீங்கன்னா சைனோகோபலமைன்.